புது வருட பிறப்பில் கோவில்கள் இயங்குவது தொடர்பாக ஏற்கனவே உள்ள நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். சென்னையில் 2025ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெய்வ திருவுருவ படங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்காட்டியினை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு இறுதியில் 1000 கிலோ தங்கம் வைப்பு நிதியில் வைக்கப்படும் என்று தெரிவித்தார். பல கோவில்களில் அர்ச்சகர்கள் தொகையை பெற்றுக்கொண்டு கோவில் உள்ளே அழைத்து செல்வது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முடிந்த அளவு அவர்களை கட்டுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தேமுதிகவை பார்த்து திமுக பயப்படுவதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியதற்கு அமைச்சர் சேகர்பாபு அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். இதுபோது இந்த கட்சி ஒரு பயப்படுகின்ற கட்சியா? இது பயம் என்பதை அறியாத ஒரு இயக்கம் ஒன்றிய மண்ணிலே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும். விஜயகாந்த் ஒரு நல்ல கலைஞர். கலைஞர் அவர்கள் மீது மாறாத பற்று வைத்திருந்தவர். தளபதி அவர்கள் கூட அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் வைத்த கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி தந்தார். உதாரணத்திற்கு அரசினுடைய முழு மரியாதையை தந்தார். அவர் மீது கொண்டிருக்கின்ற பற்று, ஒரு சில சூழ்நிலைகளில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. அனுமதிக்கப்பட்ட இடங்கள் என்று சென்னையில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் எதற்கும் எந்த விதமான ஊனமும் குந்தமும் வந்துவிடாமல் அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் தான் நேற்றைக்கு அந்த பேரணி நடந்திருக்கின்றது. நேற்றைய நிகழ்வு முழு மனதோடு விஜயகாந்த் அவருடைய மறைவை, அவருடைய நினைவு நாளை திராவிட முன்னேற்ற கழகம் போற்றுவதால் தான் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் புகழஞ்சலி செலுத்தினோம். இதை கடந்து செல்வோம்.